அனைவருக்கும் வணக்கம். இந்த லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்புடா அப்படின்னு ஒரு சீன் வரும்ல. டாஸ்மாக் வழக்குல இப்போ திமுக செஞ்சிருக்க விஷயம் அப்படிங்கிறது அப்படிதாங்க இருக்கு. இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு பெரிய ஷாக்கு, ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா திமுகவோட மூளை மட்டும் எப்படி இந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு என்னப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு திமுக தரப்புலேருந்து உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா முன்னாடி ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அவசர வழக்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க உயர்நீதிமன்றத்தில் இந்த டாஸ்மாக் வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, இந்த வழக்கை எங்க மாநிலத்தில் விசாரிக்க கூடாது, வேற மாநில உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திலேயே போயிட்டு திமுக இந்த வழக்கை போட்டிருக்காங்க. என்னடா அது, நாம எதோ யோசிச்சுட்டு இருக்கோம், திமுகவை இப்படி சிக்க வைக்கலாமா, இப்படி உண்மையை வெளியில கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்தா, நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தீங்க இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னா. ஆனால் திமுகவே உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு வேற மாநிலத்தில் மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்கிறது ஒரு பெரிய ஷாக்கு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இந்த வழக்கை பட்டியலும் இட்டுட்டாங்க. வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி இது லிஸ்ட் ஆகி இந்த வழக்கு விசாரிக்கப்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஏப்ரல் 8ஆம் தேதி இங்க உயர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு அப்படிங்கிறது SM சுப்பிரமணியம் ராஜசேகர் அவங்களுடைய அமர்வுல விசாரணைக்கு வர இருக்கு. ஸோ அதுக்கு முத நாள் உச்ச நீதிமன்றத்தில் இத மாதிரி ஒரு வழக்கு லிஸ்ட் ஆக போகுது. ஸோ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அவங்க வழக்கை இத மாதிரி நாங்கள் வேற மாநிலத்துக்கு மாத்துறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாங்க அப்படின்னா 8ஆம் தேதி இங்க உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடக்காது. ஸோ திமுக என்ன திட்டம் போட்டாங்களோ அது சரியா நடக்குது. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸை போட்டதே திமுக தான். ஈடிக்கு எதிராக இவங்க தான் இந்த கேஸையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க. பட் இப்போ இதை தூக்கிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த டாஸ்மாக் வழக்கை எப்படியாவது பிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க. ஒரு தப்பு பண்றவனே அவ்வளவு உறுதியா இருக்கான் அப்படிங்கிறப்போ கேட்கவே ஒரு பயங்கரமா கோபம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி இருக்குங்க. எத்தனை தடங்கள். ஃபர்ஸ்ட் 2 நீதிபதிகள் இந்த கேஸ்ல தான் நாங்கள் விலகுறோம் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்துட்டு அடுத்த நாள் வெளில போறாங்க. அடுத்த 2 நீதிபதிகள் ஒரு நாள் விசாரிச்சுட்டு ஏப்ரல் 8ஆம் தேதி அடுத்த விசாரணைன்னு சொல்றாங்க. நேற்று இந்த டைம்ல புதுசா ஒரு விஜயன் ஒரு வழக்கறிஞர் இந்த நீதிபதிக்கும் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞருக்கும் தொடர்பு இருக்கு, ஸோ இந்த அமர்வு விசாரிக்க கூடாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தா இவங்க உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்கை இங்க விசாரிக்கவே கூடாது, வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு வழக்கை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு வேற உயர்நீதிமன்றத்துக்கு போனா மட்டும் உங்களுக்கு என்ன சாதகமா நடந்துரும்? ஈடிங்கிறது என்ன, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ எங்க இருந்தாலும் விசாரணை எல்லாமே அதை மாதிரி தானே இருக்கும். ஸோ இவங்களுக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. வேற ஸ்டேட்டுக்கு இந்த வழக்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமே கிடையாது. அப்படி இருந்தா ஏன் இவங்க தானே இந்த வழக்கை போட்டாங்க, இவங்க ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க? ஸோ நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப 8ஆம் தேதி இந்த விசாரணை நடக்கக்கூடாது. நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஈடி சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பிச்சா அதுக்கு நிறைய அமைச்சர்கள் உட்பட நிறைய பேர் போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நிறைய விஷயங்கள் வெளியில வந்துடும். அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக மூளையும் ஒன்று திரட்டி கொண்டாந்து இப்போதைக்கு இந்த வழக்கிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. ஸோ இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமா உங்களுடைய மூளை வேலை செய்யுது. பட் இதுக்கு நீதிமன்றம் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல என்ன அடுத்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா நம்மளால கணிக்க முடியுது, இது சாதாரண பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால 100% சொல்ல முடியுது. ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பிரச்சனை மட்டும் கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த மணல் குவாரி இது சம்பந்தமா ஈடி ரயில் நடத்தினப்போ அப்பவே 30,000 கோடிலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டது. அப்பவே ரொம்ப சாதாரணமா அந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணவங்க இப்போ ஈடி அபிஷியலா 1000 கோடி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்காக இவங்க இந்த மெனக்கடல், இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இவங்க மூளையை பயன்படுத்தி, திராவிட மூளையை, திமுகவோட மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா இந்த விஷயம் மட்டும் சரியா விசாரிக்கப்பட்டு நீதிமன்றங்கள்ல எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம சரியா போச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிறோம்ல ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். இதுக்கப்புறம் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை மாதிரி விஷயங்களை, மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம சேனல். அதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பூஸ்ட், பெரிய எனர்ஜி. நன்றி.